நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் பகவானின் குணங்களை கூறும் நூல் எது என்பதை கேட்போம். எம்பெருமான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் எல்லா நூல்களும் சாஸ்திர நூல்களும் கூறுகின்றன. அப்படிப்பட்ட நாராயணனுடைய திருக்கல்யாண குணங்கள் அப்படிங்கிறது சத்தியம், ஞானம், அனந்தம், சௌந்தர்யம், சௌசீல்யம், சௌலபியம், லாவண்யம் போன்றதான குணங்கள் பெரும்பாலாக போற்றப்படுகின்றன. அதை மகரிஷிகளும் முனிவர்களும் ஆச்சாரியர்களும் அந்த குணங்களில் ஈடுபட்டு அனுபவித்து வந்துள்ளார்கள். எம்பெருமானை காட்டிலும் அவனுடைய திருநாமங்கள் அதுதான் மிகவும் உயர்ந்தது, அதுதான் எல்லோரையும் காப்பாற்றும் அப்படிங்கிறது பெரியோர்களுடைய கருத்து. அதுக்கு பல சரித்திரங்கள்லாம் இருக்கு. இப்போ ராமநாம மகிமையை ஆஞ்சநேயர் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அவனை காட்டிலும் அவனுடைய திருநாமத்திற்கு ஏற்றம் அப்படிங்கிறது. இப்போ திருநாமங்கள் அவனுடைய குணங்களை சொல்லக்கூடியது எந்த நூல் அப்படின்னு பார்த்தா விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிற நூல் தான். அதில் தான் அவனுடைய குணங்கள் முழுக்க சொல்லப்படுறது. அவதாரங்களில் 2 அவதாரம், முக்கியமான அவதாரம் பூர்ணாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். இந்த அவதாரத்தினுடைய பெருமையை இந்த ஸ்தோத்திர நூலில் நாம் பார்க்கலாம். விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திர நூலில் ஒரு நாயகனுடைய, அதாவது ராமனுடைய அந்த சரித்திரத்தை சொல்லக்கூடியதான அந்த நூல், அந்த சரித்திரமானது மரணமடைந்தவரையும் எழுப்பக்கூடியது அப்படிங்கிறத விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நாம் பார்க்கலாம். இந்த பரர்த்தி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணா, இதில் எல்லாரும் பார்க்கும்படியாக ஒரு மனிதனாக ராமனாக அவதாரம் பண்ணி இவன் எல்லோரிடத்திலும் தன்னுடைய நற்பண்புகளை காண்பித்து அதன் மூலமாக எல்லோருக்கும் நன்மையை செய்தவன். ரூபம், குணம், இதனால் எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்தவன். மனத்துக்கினியான் அப்படிங்கிற ஆண்டாலும் கூட. ராமன் எப்படிப்பட்டவன்? தர்மத்தின் வடிவானவன். ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு. இப்படி எல்லோருக்கும் நன்மையை பயக்கக்கூடியதான, நன்மையை கொடுக்கக்கூடியதான ராமன் பகைவர்களிடத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்தும்படியாகவும் இருந்தான். அப்பேற்பட்டதான வீர தீர பராக்கிரம குணங்களை உடையவன். ராமோ விராமோ விரதோ மார்கோ நேயோ நயோ நயா வீர சக்திமதாம் சிரேஷ்டோ தர்மோ தர்ம விதுத்தமஹா. வீரனாகவும் இருந்தான், நல்ல மார்க்கத்தை காண்பிக்கக்கூடியவனாகவும் இருந்தான். அது மாத்திரமில்லை, எதிராளிகளுக்கு, சத்துருக்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியவனாகவும் இருந்தான். அப்படிப்பட்ட ராமன் எல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே வருது. எல்லாமே வைகுண்ட புருஷ பிராண பிராணத பிரணவ பிருதுஹு ஹிரண்ய கர்ப்ப சத்ருக்னோ வியாப்தோ வாயுரதோக்ஷஜா. தன்னுடைய பக்தர்கள், அடியார்கள், அவர்கள் தன்னை விட்டு
செல்லாமல் எப்பொழுதும் பார்த்து கொள்ளக்கூடியவன், பக்தர்களை தூய்மைப்படுத்துபவன், எல்லா ஜீவராசிகளுக்கும் மூச்சு காற்றாக இருந்தவன், எல்லாவற்றுக்கும் உயிர் கொடுக்கக்கூடியவனாக இருந்தவன், எல்லாரும் தன்னை வணங்கும்படியாக புகழ் படைத்தவனாக இருந்தவன், வைத்தமானிதி அப்படின்னு பேர். இப்படி வைத்தமானிதின்னு ஒரு பெருமாளே இருக்கார். அந்த மாதிரி ஒரு நிதியாக இருந்தவன், சத்துருக்களை எல்லாம் அழிக்கக்கூடியவன், பக்தர்களிடத்திலே ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் அன்பு செலுத்தக்கூடியவன், அடியார்களுக்கு ஒரு தீங்கு அப்படின்னா அவளை காப்பாற்றுறதுக்கு ஒரு காற்று மாதிரி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன், அமுத கடலாக இருந்தவன். இப்படி இந்த ராமபிரானை பற்றி அவனுடைய குணங்களை வச்சுண்டு இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறது. அதாவது பக்தர்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான குணத்தை உடையவன், தன்னுடைய வடிவழகாலே மயக்கக்கூடியவன், அண்ட சராச்சரங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளவன். ராமாவதாரத்தில் ஒரு விசேஷம் என்னன்னா, தான் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிண்டான். ஆனால் தன்னடி சோதியான வைகுண்டத்துக்கு போகும் பொழுது யாரெல்லாம் என் கூட வரையிலோ வாங்கோ அப்படின்னு சொல்லி ஐச்சின்னு போனான். இது ஆழ்வார் அனுபவிக்கிறார். உற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்றின்றியே நற்பாலுக்கு உய்த்தனன் அப்படின்னு. அப்படி மனத்துக்கு இனிமையானவன், எல்லாரையும் ஐச்சின்னு போனான் அப்படின்னு ராமனுடைய குணங்கள் பெருமைகள்லாம் சொல்லப்படுறது. அதே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமையும் சொல்றது. வசுரேதா வசுப்பிரதா, கிருஷ்ணன் அவதாரம் பண்ணியிருக்கான், திவ்ய தேஜோ ரூபமாக அவதாரம் பண்ணியிருக்கான் தேவகி வசுதேவருக்கு. தேவகி வசுதேவருக்கு தன்னையே கொடுத்தவன், வசுப்பிரதோ வாசுதேவா அப்படின்னு. வசுதேவருடைய புதல்வனான வாசுதேவன் தன்னை யாருக்கு கொடுத்துட்டான்? நந்தகோபருக்கு கொடுத்தான். வசுதேவரும் தன்னுடைய வாசுதேவனை நந்தகோபருக்கு கொடுத்தார். கிருஷ்ணன் குழந்தை பருவத்திலேயே பால லீலைகளெல்லாம் பண்ணவன், எல்லா உயிர்களுக்கும் வாழ்வதற்கு ஆதாரமாக இருந்தவன், சாதுக்களுக்கு ஒரு பந்துவாக உறவினனாக இருந்தவன், மமப்பிரானாகி பாண்டவாக, தன்னுடைய மூச்சு காற்று போல இருந்தவர்கள் யாதவர்கள் பாண்டவர்கள். இந்த யாதவ பாண்டவ சேனையை வச்சுண்டு யாதவ குலத்துக்கு ஒரு பெருமையை சேர்த்தவன் கிருஷ்ணன். சாதுக்களுக்கு புகலிடமாக இருக்கக்கூடியவன், தூய பெருநீரான யமுனை ஆற்றங்கரையிலே விளையாடினவன். அது அப்படியே சொல்றது விஷ்ணு சகஸ்ரநாமமானது. சத்கதி சத்கிருதி சத்தா சத்பூதி சத்பராயணः சூரசேனோ யதுஸ்ரேஷ்டः சந்நிவாசஸ்ஸுயாமுனः. சூரசேனோ யதுஸ்ரேஷ்டः சந்நிவாசஸ்ஸுயாமுனः. யமுனா நதிக்கரையில் விளையாடினவன், யமுனை நீரை தூய்மைப்படுத்தவன். இப்படி எம்பெருமானுக்கு சகல கல்யாண குணங்கள் இருக்கிறதுனால எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமானவன் அப்படின்னு. இப்படி எண்ணிலடங்காத திருக்கல்யாண குணங்கள் இருந்தாலும் அவன் பகவான் அழைக்கிறதுக்கு காரணம் 6 திருக்கல்யாண குணங்கள்: ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ். இந்த குணங்களால் ஷாட்குண்ய பரிபூர்ணன் அப்படின்னு அழைக்கப்படுறான். இந்த குணங்களை தான் ரிஷிகள் தியானம் பண்ணுறான். இந்த ரிஷிகள்லாம் தியானம் பண்ணி இந்த 6 குணத்தை உடைய பகவானை தியானம் பண்ணி மற்ற எல்லா குணங்களையும் அவள் சொல்கிறா. அப்படி ஒவ்வொரு குணங்களாக தியானம் பண்ணியிருக்கா எத்தனை ரிஷிகள். அப்படி அந்த வனத்தில் எல்லா ரிஷிகளும் இப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படி தபஸ் பண்ணி எந்தெந்த குணங்களை எந்தெந்த ரிஷிகள் தியானம் பண்ணாலோ அவா சொல்லப்பட்ட குணங்கள் தான் இந்த சகஸ்ரநாம குணங்கள். ரிஷி விப்பரி கீதானி தானி வக்ஷாமி. இப்போ ரிஷிகள்னால சொல்லப்பட்டதான அந்த குணங்களை நான் உனக்கு சொல்கிறேன், திருநாமங்களை சொல்கிறேன் அப்படின்னு பீஷ்ம பிதாமகர் யுதிஷ்டிரர் அந்த தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்ணார். அதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம். மற்றவை நாளை கேட்போம்.